Hi guys, இந்த வீடியோல டூல்டிப்பை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் h1 tag ஓபன் பண்ணிக்கிறேன். h1 tag குள்ளார டூல்டிப் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் h1 tag கீழ div tag ஓபன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. div tag இதுல இருந்து தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ நான் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளார span tag கொடுக்குறேன் ஓகேவா. ஏன் இந்த span tag நான் யூஸ் பண்றேன்னா இப்போ இந்த தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோன்னு இருக்குல்ல, இது மேலே மவுஸை வைக்கும் போது இது வந்து ஷோ ஆகும் ஓகேவா. அந்த டிடிஎஸ் இந்த ஸ்பேன் டேக்குள்ள வந்து ஷோ ஆகும் நமக்கு ஓகேவா. நான் இது வந்து ஸ்பேன் டேக்கை டிஃபால்ட்டாக ஹிட்டன் தான் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் ஹோவர் மெத்தடில் மட்டும்தான் ஸ்பேன் டேக் வந்து நமக்கு ஷோ ஆகும். சரி, நம்ம ஸ்டைல் டேக்குள்ளார போயிட்டு பாடியை ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். பாடின்ற டேகை ஃபஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம்னா டெக்ஸ்ட் அலைன் ஓகேவா. டெக்ஸ்ட் அலைனு சென்டர் ஓகேவா. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்லாம் சென்டர் வந்துடும் ஓகேவா. சரி, என்ன லைவ்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் இப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் வந்து சென்டராக வந்துருச்சு, டூல் டிப்பின்னு வந்திருக்கு, தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ வந்திருக்கு, ப்ளஸ் டிடிஎஸ்ன்றது பக்கத்துலேயே வந்திருக்கு ஓகேவா. சரி, அது இருக்கட்டும், நான் அதுக்கப்புறமா அதை நான் ஹிட்டன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஸ்டைல் பண்ண போறோம்னா அந்த டிவ் டேக் தான் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே, டிவ் டேக்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பொசிஷன் ஓகேவா. பொசிஷன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரிலேட்டிவ்னு கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஏன்னா இதை ரிலேட்டிவ்னு கொடுக்கும்போது இது ரெண்டுமே ஒரே இதில் ஆகிடும், லே அவுட் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா. இந்த டிவ் டேக்குள்ள தான் ஸ்பேன் டேக் இருக்குது. ஸ்பேன் டேக் பொசிஷன் வந்து நம்ம வந்து அப்சல்யூட் நம்ம கொடுப்போம் ஓகேவா. அப்படின்னா எங்கேயும் போகாது, இந்த டிவ் டேக்குள்ளே இருக்கும். அதனால நம்ம கொடுக்குறோம் ஓகேவா, ரிலேட்டிவ்ன்றது இதுக்கு. சரி, நெக்ஸ்ட் இதுக்கு வேற என்ன கொடுக்க போகிறோம்னா பார்டர் ஒன்று கொடுக்க போகிறோம் ஓகேவா. பார்டர் பாட்டம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பார்டர் பாட்டம். ஓகே, இந்த பார்டர் பாட்டம்ல மட்டும்தான் நமக்கு லைன் வேணும். 1 பிக்சல். இதில் என்ன வைக்கிறோம்னா சாலிட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. பட் இந்த இடத்துல சாலிட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக டாட்டடு யூஸ் பண்ணி அதுக்கான கலர் வந்து பிளாக்னு கொடுப்போம் ஓகேவா. இப்போ பாருங்க, ஒரு டாட் மாதிரி நமக்கு வந்திருக்கா. ஆனால் பட் டாட் வந்து ஃபுல்லாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்க்ரீன் சைஸ் ஃபுல்லாக இருக்குது, டெக்ஸ்ட் இருக்க இடத்துக்கு மட்டும் நமக்கு டாட் வரல ஓகேவா. அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னா அதுக்கு நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இதை சரி பண்ணுறதுக்காக டிஸ்பிளே இன்லைன் ஐஃபன் பிளாக் ஓகேவா. கரெக்டாக அந்த டிவ் டேக் மட்டும்தான், சில டிவ் டேக்ல மட்டும்தான் பார்டர் வரும், வேறு எங்கேயும் பார்டர் வராது நமக்கு ஓகேவா. ஓகே, இதை நம்ம சரி பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு இதோட நம்ம டிவ் டேக்கோட ஒர்க் முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த ஸ்பேன் டேக் தான் நம்ம கோடு வந்து எழுதணும். ஓகே, ஸ்பேன் டேக்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம அதோட பொசிஷன் தான் நம்ம கொடுக்கணும் ஓகேவா. பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது வந்து அப்சல்யூட் நம்ம கொடுக்கணும் ஓகேவா. அப்சல்யூட், ஏன்னா ரிலேட்டிவ்னு கொடுத்தோன்னா இது வந்து மெர்ஜ் ஆகியிருக்கும். அப்சல்யூட் கொடுத்தா இந்த டிவ் டேக்கு அடுத்தது தான் இருக்கும் ஓகேவா. டிவ் டேக்கு அடுத்தது இருக்கும், அதுதான் பொசிஷன் அப்சல்யூட்டுக்கான பவர். ஓகே, பார்த்தீங்களா, பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்த உடனே இது தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே இது வரைக்கும் தான் உங்களுக்கு பார்டர் காட்டு, இது பார்டர் காட்டல ஓகேவா. எப்படி வந்துச்சுன்னா பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தனால தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் ஓகே. பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்னு கொடுத்துடலாம் ஓகேவா. பிளாக்கு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட் நம்ம கொடுப்போம். கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒயிட்டு. ஓகே, ஒயிட் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது, பிளாக் ஒயிட் ஓகேவா. சரி, இப்போ வேறு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்னா பேடிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம் ஓகேவா. பேடிங் வந்து டாப்பு பாட்டம் ஓகேவா. டாப் பாட்டம் 5 பிக்சல், லெஃப்ட் ரைட் வந்து ஒரு 20 பிக்சல் ஓகேவா பேடிங். ஓகே, இப்போ பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, பேடிங் நம்ம கொடுத்தோன்னே நல்லா ஆயிடுச்சு. பட் பார்டர் வந்து ஷார்ப்பாக இருக்குது ஓகேவா. அந்த பார்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்டர் ரேடியஸ் மூலமாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா. பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் வைக்கிறோம் ஓகேவா. இப்போ நமக்கு பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல் வச்சாச்சு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் இது ஒரு அலைன்மெண்ட் வந்து பண்ணும் ஓகேவா. உதாரணத்துக்கு இந்த எப்பயுமே நம்ம எல்லா வெப்சைட்லையும் பண்ணாலும் சரி, மவுஸை வச்ச உடனே தான் டூல் டிப் வரும் நமக்கு, அதுதான் டூல் டிப்பு. பட் அது எங்கே வரும்னா பாட்டமில் வரும், கரெக்டாக சென்டராக வரும் ஓகேவா. இந்த டெக்ஸ்ட்டுக்கு சென்டராக இந்த இடத்துல வரும் ஓகேவா. டூல் டிப் நம்ம பொசிஷன் வந்து மாற்றணும். அது பொசிஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா. அப்சல்யூட் சொல்லிட்டு பொசிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த லெஃப்ட் ரைட்ன்ற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேலை செய்யும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா டாப் ஓகேவா. டாப்பில் இருந்து 120 பிக்சல் 120% ஓகேவா. 120%. ஓகே, டாப்லேருந்து டாப் 0 இந்த இடங்க, டாப் 0லேருந்து 120% கொடுத்தேன், கீழே வந்துச்சு ஓகேவா. இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா லெஃப்ட் 25%. ஆமாம், 25% ஓகேவா.
ஓகே நான் எப்படி நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா டாப் 120% சொல்லிட்டு நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன் ஓகேவா பட் இது பி டேகுக்கு டாப் மட்டும் ஸ்பேன் டேகுக்கு டாப் வந்து 120% தான் அது மாறாது ஓகேவா உங்களுக்கு அலைன்மெண்ட் மட்டும் லெஃப்ட் சைடு இருக்குல்ல லெஃப்ட் இது மட்டும் தான் உங்களுக்கு மாறும் ஓகேவா உதாரணத்துக்கு நான் லெஃப்ட் 0ன்னு கொடுக்குறேன் இப்போ பாருங்க லெஃப்ட் 0ன்னு கொடுத்தோம் நீங்கள் வந்துச்சு ஓகேவா எனக்கு 25% கொடுத்தா எந்த டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு சென்டராக வருது ஓகேவா உங்களோட டெக்ஸ்ட் எதுவோ அதுக்கு சென்டராக இருக்கான்னு நீங்கள் தான் மாற்றணும் ஓகேவா இந்த பெர்சன்டேஜை தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோன்றது இந்த டெக்ஸ்ட்டுக்கு 25% லெஃப்ட் ஓகேவா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க பட் பெர்சன்டேஜ் தான் கொடுக்குறேன் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு கரெக்டாக வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா இருந்தாலும் சரி இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது ஹிடன் ஆகணும் ஓகேவா இந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன் ஓகேவா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ என்ன ப்ராப்பர்ட்டினா அது விசிபிலிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகேவா விசிபிலிட்டி அதில் ஹிடன் ஓகேவா விசிபிலிட்டி ஹிடன்னா அதுக்கான எக்ஸாக்டான மீனிங் என்ன தெரியுமா அந்த இடத்துல இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளோதான் ஓகேவா அந்த இடத்துல அதுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியல அதனால அந்த இடத்துல இல்லைன்னு இல்லை ஓகேவா அந்த இடத்துல இருக்கு அதுக்கு பேர் கண்ணுக்கு தெரியல அதனால நம்ம கண்ணுக்கு தெரியல இதே மாதிரி டிஸ்பிளே நன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓகேவா இது நம்ம முன்னாடி இது உங்களுக்கான சொல்லிட்டு இருப்போம் ஓகேவா டிஸ்பிளே நன் சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்க டிஸ்பிளே நன்னுன்றது அந்த இடத்துல இருக்காது நம்ம வேணுன்ற இடத்துல மட்டும் நம்ம ஷோ பண்ணிக்கலாம் ஓகேவா இது அந்த இடத்துல இருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது இது டிஸ்பிளே நன்னுன்றது அந்த இடத்துல இருக்காது ஓகேவா சரி இப்போ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஓகே நெக்ஸ்ட் வேற நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம்னா நம்ம இந்த ஸ்பேன் டேக் இருக்குல்ல இந்த டிவ் டேக் வந்து ஹோவர் ஆகும்போது ஸ்பேன் டேக் வந்து நம்ம விசிபிள் ஆகணும் ஓகேவா அதனால டிவ் ஹோவர் ஆகும்போது ஸ்பேன் டேக் வந்து நமக்கு விசிபிள் ஆகணும் ஓகேவா ஓகே ஸ்பேன் விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்போ நம்ம விசிபிள் நம்ம கொடுத்தா போதும் ஓகேவா விசிபிள் இப்போ நமக்கு தெரியும் பார்த்தீங்களா டிவ் டேக் மேலே கரெக்டாக மவுஸ் வச்ச உடனே விசிபிள் ஆகுது இல்லாதனால விசிபிள் ஆகலை ஓகேவா பட் நம்ம பண்ணிட்டோம் டூல் டிப்பை பட் இன்னும் வேற ஒன்றும் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும் ஓகேவா உதாரணத்துக்கு ஒரு இந்த டெக்ஸ்ட்டுக்கு நேரம் ஒரு அம்புக்குறி மாதிரி வரும் ஓகேவா இந்த இடத்துல அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் ஷோ ஆகுன்னு சொல்லிட்டு ஓகேவா அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவ் டேக் ஓகேவா டிவ் டேகுக்கு உள்ளார இருக்க ஸ்பேன் டேக் ஓகேவா ஓகே ஸ்பேன்ல என்ன பண்ண போறோம்னா பிஃபோர் ஓகேவா ஓகே பிஃபோர்ல ஆஃப்டர் நான் பிஃபோரே போதும் ஓகே பிஃபோரே யூஸ் பண்ணிக்கலாம் பிஃபோர்ல ஆட் பண்ண போறோம் ஓகேவா கண்டென்ட் ஆட் பண்றோம் ஓகேவா பிஃபோர் ஆட்னா கண்டென்ட்ல ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் ஓகேவா ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் கொடுக்கலனாலும் சில நேரத்தில் ஒர்க் ஆகும் ஓகேவா இந்த இடத்துல ஆட் ஆகும் ஓகேவா அதுதான் ஸ்பேஸ்ன்றது பிஃபோர் ஓகே இப்போ நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இதோட பொசிஷன் ஓகேவா இதோட பொசிஷன் வந்து அப்சல்யூட் நம்ம கொடுக்கணும் ஓகேவா பொசிஷன் அப்சல்யூட் ஓகே நமக்கு பார்க்கறதுக்கு நமக்கு எதுக்குமே தெரியல ஓகேவா கண்டென்ட் ஆட் ஆகிற மாதிரி ஓகே இதில் வேற என்ன பண்ண போறோம்னா இதுக்கான பார்டர் ஓகேவா இதுதான் மெயின் கான்செப்ட் ஓகே நல்லா நம்ம வச்சுக்கோங்க பார்டர் எவ்வளோ பார்டர் தனித்தனியாக கொடுக்க போறீங்க டேரெக்டாக பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாட்டோம் பார்டர் ஐஃபன் வித் ஓகேவா ஐஃபன் வித் தனித்தனியாக கொடுக்குறேன் ஓகேவா அதுதான் ஏன் தனியாக கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பார்டர் வந்து 5 பிக்சல் நான் கொடுத்துட்டேன் அந்த இதுக்கு மட்டும் ஓகேவா கரெக்டாக அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த ஸ்பேஸுக்கு மட்டும்தான் பார்டர் வரும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்டர் வராது ஓகேவா அதுதான் கரெக்டான எக்ஸாம்பிள் ஓகே இந்த பார்டரோட ஸ்டைல் ஓகேவா அது நம்ம மென்ஷன் பண்ணுறேன் பார்டர் ஐஃபன் ஸ்டைல் இது வந்து சாலிட் நான் கொடுக்குறேன் ஓகேவா சாலிட்னா ஸ்ட்ரெயிட் லைனு நெக்ஸ்ட் பார்டர் ஐஃபன் கலர் ஓகேவா பார்டர் ஐஃபன் கலர் பார்டர் ஐஃபன் கலரில் நம்ம ஓகே நான் பிளாக்குன்னு மட்டும் நான் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ பாருங்க சரி வேணாம் நம்ம ரெட்டு வேணா வச்சுப்போம் ஓகேவா ரெட் ஏன்னா பிளாக் தானே இருக்கு ஏற்கனவே இப்போ பாருங்க அதாவது தெரியுதா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே குட்டி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு ரெட் கலரு கரெக்டாக அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்க அதனால ஒரு ஸ்பேஸுக்கான ஒரு பாக்ஸ் மட்டும் வந்திருக்கு ஓகேவா சரி அந்த ரெட் கலரே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சேஞ்சஸ் நான் பண்ணிக்கிறேன் நான் இப்போ அதை டிரான்ஸ்பரண்ட் நான் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணுறேன் ஓகேவா டிரான்ஸ்பரண்ட் இந்த டிரான்ஸ்பரண்ட்டை திரும்பி இன்னொரு தடவை கொடுக்குறேன் இது ஓகே கொடுத்துட்டேன்
அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஓகேவா. சரி ஓகே, பார்த்தீங்களா ஒரு அம்புக்குறி மாதிரி வந்துச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ இது எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நம்ம பேடிங் மார்ஜின்ஸ்லாம் கொடுப்போம்ல, உதாரணத்துக்கு சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஓகேவா. பேடிங் நம்ம கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பிக்சல் நம்ம கொடுப்போம்ல, இது இந்த 2 பிக்சல்ன்ற இது கொடுப்போம், இது வந்து டாப்புக்காக கொடுப்போம் ஓகேவா. அடுத்தது வந்து 4 பிக்சல்ன்ற இது கொடுப்போம், அடுத்தது ரைட்டுக்கான கொடுப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு 6 பிக்சல்ன்ற இது கொடுப்போம், இது பாட்டம்காக வேண்டி கொடுப்போம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் 8 பிக்சல்ன்றது இது வந்து லெஃப்ட் சைடு ஓகேவா. அப்போனா எப்படி வரும் உங்களுக்கு, டாப்பு லெஃப்ட் பாட்டம் ரைட் ஓகேவா. இப்போ அதே கான்செப்ட் தான் சேமு, இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டோம் ஓகேவா. உதாரணத்துக்கு டாப் சைடு டிரான்ஸ்பரண்ட், லெஃப்ட் ரைட் சைடு டிரான்ஸ்பரண்ட், பாட்டமில் மட்டும்தான் கலர் கொடுத்துருக்கோம் ஓகேவா. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு ஓகேவா. அதனால நமக்கு தெரியல, பாட்டமில் மட்டும்தான் தெரியுது நமக்கு ஓகேவா. அதனால தான் நமக்கு ஒரு முக்கோண மாதிரி நமக்கு ஷேப் கிடைச்சிருக்கு ஓகேவா. அது பேடிங் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. அதிகமாக நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதனால தான் நமக்கு ஒரு முக்கோண மாதிரி ஷேப் தருது ஓகேவா. டாப்பு ரைட்டு லெஃப்ட் அது எல்லாமே நம்ம டிரான்ஸ்பரண்ட் பண்ணிட்டோம், அதனால நமக்கு கண்ணுக்கு தெரியல. பாட்டமில் வந்து கலர் கொடுத்துருக்கோம், அதனால அது ஒரு முக்கோண மாதிரி நமக்கு ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா. சரி, இந்த முக்கோண ஷேப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அது இதுக்கும் நம்ம பொசிஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா. பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்ததுனால நம்ம பொசிஷனை மாற்றிக்கலாம் ஓகேவா. இதுக்கான பொசிஷன் வந்து நான் சொல்கிறேன். லெஃப்ட் வந்து 50% ஓகேவா, 50%, சாரி தப்பாக கொடுத்துட்டேன். லெஃப்ட் 50%. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டம் ஓகேவா, பாட்டம் 100%. போய் பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சா. பட் என்னன்னா மார்ஜின்ஸ் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொசிஷன்லையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் இதை கொடுத்துட்டு நீங்கள் மார்ஜின்ஸ் வேணால் கொடுத்துவோங்க ஓகேவா. மார்ஜின் லெஃப்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மார்ஜின் ஐஃபன் லெஃப்ட், அதில் -5 பிக்சல் ஓகேவா. இதை கொடுத்தா போது உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து சென்டராக வந்துச்சு, அந்த முக்கோணம் வந்து சென்டராக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, வந்துருச்சா. இப்போ நான் பிளாக் கலர் மாற்றினா பிளாக் கலர் ஆகிடும் ஓகேவா. அதே மாதிரி நான் இந்த கலரை உங்களுக்காக வேண்டி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல நான் அந்த கலர் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகேவா. கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா இந்த முக்கோணம் வந்து டாப்லேருந்து தெரியுது ஓகேவா. இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சு, பாட்டம்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சது, இப்போ டாப்லேருந்து தெரியுது ஓகேவா. டிரான்ஸ்பரண்ட் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறது ஓகேவா. இப்போ நான் இந்த இடத்துல நான் கொடுத்தேன்னா இப்போ வந்து எனக்கு எங்கே ஷோ ஆகும்னா ரைட் சைட்லேருந்து ஷோ ஆகும் ஓகேவா. பார்த்தீங்களா, ரைட் சைட்லேருந்து ஷோ ஆகுது அந்த முக்கோணம் ஓகேவா. சரி, இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் இடத்துல வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக வந்து நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளாக்னு சொல்லிட்டு பிளாக்கு ஓகேவா. அழகாயிடுச்சா. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.